அடுத்தது இந்த படத்தை பற்றி சொன்னோன்னா இசைஞானி இளையராஜா அவர்கள். அதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய இசையில் வந்து ரொம்ப அழகான ஒரு இசை. அதாவது என்னென்னா, அந்த படத்துக்கும் பாட்டுக்கும் ஏதோ தனியாக போகுதுங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அந்த படத்தோடையே ஒன்றிய பாடல்கள். எல்லா படத்துலையுமே ராஜா சார் அப்படி தான் பண்ணுவார்னு வச்சுங்க. இந்த படம் என்னவோ இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மாதிரியான ஒரு விஷயம். எல்லா பாடல்களுமே மலேசியா வாசியவனும் எஸ்ஜானி அவர்கள் தான் நிறையா பாடியிருப்பாங்க. ராஜா சார் ஒரு பாட்டு, சித்ராமா ஒரு பாட்டு. அதான் அந்த நிலாவைத்தான் நான் கையில் பிடிச்சேன் அப்படிங்கிற பாடல். அந்த பாட்டில் அப்போல்லாம் சொல்கிறேன்ல, சிஜி இல்லாத காலகட்டத்தில் ஏன்யா எனக்காக இந்த நிலாவை பிடிச்சி தெரியானே தப்பில்ல அப்படின்னு சொல்லி அந்த நிலாவுடைய வெளிச்சம் தண்ணியில் தெரியும். அந்த தண்ணியில் தெரிகிறத கேமராவில் படம் பிடிக்கிறாங்க. அதை இப்படி அழகாக கையில் இப்படி எடுத்து அப்படி கொடுக்குற மாதிரி ஷாட். அப்படி கொடுத்தோன்னா அந்த டியூன் ஆரம்பிக்கும். அந்த நிலாவை தான் நான் கையில் பிடிச்சேன் ஏரா சாத்திக்காக அப்படின்னோடனே அந்த பாட்டு அவ்வளோ ஒரு, அதாவது என்னன்னா, ஒரு விஷயம், ஒரு பாட்டு கேட்குறப்போ அவங்க ஓடுறாங்க பாட்டில். எனக்கு தெரிஞ்ச பாட்டு கேட்கும்போது நானும் ஓடிக்கிட்டே இருக்கேன். அப்படி ஒரு ஃபீலை கொடுக்கறது அந்த இசை, அந்த பாடல்.